ஐ வயசான காலத்துல அம்மா, அப்பா, பசங்க கூட இருக்கணுமா? தனியா இருக்கணுமா? இல்ல வேற எங்கேயாச்சும் போய் முதியோர் இல்லத்துல இருக்கணுமா? ஆர் சீனியர் சிட்டிசன் சீனியர் லிவிங்ல போய் இருக்கணுமா? அத யாருங்க டிசைட் பண்றது? பேரண்ட்ஸ் தான். அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அத அவங்க பண்ணணும். அஃப்கோர்ஸ் பசங்களால முடியுமா? இல்லையான்ட்டு அவங்களும் செக் பண்ணணும். பின்னாடி சன்செட் இருக்கு. பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுக்கு தான் அத காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறமா ஹெல்த் இஷ்யூஸ் வருது. இல்ல அவங்களால முடியலன்றப்ப, அவங்க வந்து பசங்க வீட்ல போய் தங்குறதா? இல்ல நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாமான்றத யோசிச்சுப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐதர் அவங்க கிட்ட நெறைய மணி சேவ் பண்ணி வச்சிருக்கணும். முந்திலேருந்தே பார்த்து அவங்ககிட்ட ரிட்டயர்மென்ட் ஃபண்ட்ஸ் அந்த மாரி இருந்துச்சுன்னா, நோ ப்ராப்ளம். பையனும் வேண்டாம், பொண்ணும் வேண்டாம். அவங்களே போய் செட்டில் ஆயிக்கலாம். அவங்க ஆளுங்கள வச்சு வீட்டில அவங்களே பார்த்துக்கலாம். ஆர் சீனியர் லிவிங்ல போய் இருக்கலாம். இல்ல, எங்களுக்கு இதெல்லாம் புடிக்கல. எங்களுக்கு என் பசங்க கூட இருக்கணும்னா, பையன் கிட்ட தான் இருக்கணுன்ட்டு ஒண்ணும் கிடையாது. பொண்ணுங்க கூட கூட இருக்கலாம். பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காங்கன்னாலும், தே ஹேவ் ஈக்குவல் ரைட்ஸ். அது ப்ரொவைடட் அவங்க 2 பேரும் நல்லா கம்ஃபர்டபுளா இருந்தாங்கன்னா. அதே மாமியார் மருமகன் கூட ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, அங்க போய் இருக்கிறது நாட் ஃபீசிபிள். அதே மாரி பையன் கூட போயிருக்காங்க. பையனுக்கு அவங்க வீட்ல இருக்கிற மருமக கூட இஷ்யூஸு, மாமியாருக்கு இல்ல வாட்டெவர் இண்டிவிஜுவல் இஷ்யூஸ் இருக்கலாம். அந்த மாரி இருக்கிறப்பயும் நம்ம அங்க போய் இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, நம்மளும் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அதனால எந்த இடத்துல நம்மளுக்கு கம்ஃபர்ட் இருக்கோ, சம்டைம்ஸ் பொண்ணு வீட்ல வந்து நல்லா பார்த்துப்பாங்க, கம்ஃபர்டபுளா இருக்கும். பையன் வீட்ல நல்லா பார்த்துக்காம இருக்கலாம். இல்ல பையன் வீட்ல நல்லா பார்த்துக்கலாம், பொண்ணு வீட்ல கம்ஃபர்ட் இல்லாம போலாம். 2 பேர் வீட்லயுமே நல்லா பார்த்துக்கலாம். அம்மா, அப்பாக்கு அங்க போய் இருக்க புடிக்காம அவங்க தனியா கூட இருக்கலாம். ஸோ நெறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. வாட்டெவர் நம்ம சிச்சுவேஷன நம்ம பார்த்துட்டு, நம்மளுக்கு எது சூட்டபிளா இருக்கோ, அத ஃபாலோ பண்ணணும். அந்த காலத்துல தான் பையன் வந்து அடுத்த வாரிசு, அவன் தான் பார்த்துக்கணும். அதெல்லாம் அந்த காலம். இப்ப நெறைய சேஞ்சஸ் வந்துடுச்சு. ஸோ சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி போவோமே! நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம முந்தையே கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த ரிட்டயர்மென்ட் ஃபண்ட்ஸ் நெறைய ஃபண்ட்ஸ பத்திலாம் பேசுறாங்க. எனக்கும் அத பத்தி அவ்வளோ தெரியாது. ஐ நீட் டூ டூ சம் ரிசர்ச். அந்த இத பண்ணிட்டு நம்ம அத தகுந்த மாரி நம்ப கம்ஃபர்ட்ல இருக்கணும். அதே நம்ம இப்ப அங்க இருக்கோம், ஸ்டே பண்றோம்னா, நாட் நெசசரிலி அவங்க மனிய தான் நம்ம வந்து சார்ந்து இருக்கணும். அவங்க மேல டிபெண்ட் ஆயிருக்கணுன்றது அவசியம் கிடையாது. நம்ம மனிய கூட நம்ம அங்க பே பண்ணிட்டு இருக்கலாம். எப்படி பேயிங் கெஸ்ட் இருக்கிற மாரி கூட எடுத்துட்டு போலாம். ஐ பே யூ மனி, யூ டேக் கேர் ஆஃப் மீன்ற சிச்சுவேஷனு. ஸோ வாட்டெவர் இட் இஸ் அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதுல பணம் தாங்க முக்கியம். பணம் இருந்துச்சுன்னா, நம்ம எங்க வேணாலும் கம்ஃபர்டபுளா இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் நம்மகிட்ட அவ்வளோ இல்ல. பட் நம்ம பசங்க நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா, தட்ஸ் their ரெஸ்பான்சிபிலிட்டி. லெட் தெம் டேக் கேர். அதுக்காக நம்ம கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஐயோ! நான் என் பசங்க கூட இருக்கேனே, என் பொண்ணு கூட இருக்கேன், என் பையன் கூட இருக்கேன். என்னால அவங்களுக்கு வேண்டியத என்னால காசு குடுத்துட்டு இருக்க முடியலன்றது, அது தப்பு. நம்ம அந்த மாரிலாம் யோசிச்சுக்க தேவையே இல்ல. நம்ப எப்படி அவங்கள பார்த்துக்கிறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சோ, அதே மாதிரி பசங்க பெருசானதுக்கு அப்புறம் அம்மா, அப்பாவ பார்க்குறது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அத பண்ண விடுங்க. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு அதோட பலன் அவங்களுக்கு தெரியும். அவங்க பசங்களுக்கு தெரியும். ஆண்டவன் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வாட்டெவர் கோஸ் ரவுண்ட் கம்ஸ் பேக்ன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம பசங்கள நல்லா பார்த்துருக்கோம் அப்படின்னா, அவங்களுமே வந்து நம்மள நல்லா பார்த்துக்க போறாங்க. சில பேர் வீட்ல அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லாம போலாம். சில பேரண்ட்ஸ் வந்து நல்லா பார்த்துருப்பாங்க. பட் பசங்க அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டூ ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸா இல்ல அவங்களோட ஓன் இதுவோ நல்லா பார்க்கல, அவங்கள வந்து சரியா கவனிச்சுக்கல, சாப்பிட்டியான்னு கூட கேட்காம இருக்கான். அப்படி இப்படின்லாம் ஃபீல் பண்றாங்க. வேண்டாம். நம்ம கடமை நம்மளது முடிஞ்சிடுச்சு. நம்ம அவங்கள வளர்த்துட்டோம், பெருசாக்கியாச்சு. அவங்கள வந்து ஃபேமிலி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டீங்க, முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க நம்மள பார்த்துக்கணுன்ட்டு நம்ம வந்து எதிரும் பார்க்கக்கூடாது. நடந்துச்சுன்னா ஓகே, நடக்கலையா ஃபைன், நோ ப்ராப்ளம். லெட் இட் கோ. லைஃப் கோஸ் ஆன். நம்மளோட சந்தோஷத்த நம்ம பார்க்கணும். நம்ம சந்தோஷத்த எப்படி பார்க்குறது? நல்ல விஷயத்த யோசிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட கான்டாக்ட்ஸ்ல இருங்க. நீங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் கூட பேசுங்க. யாரு நல்லா இருக்காங்களோ, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ, அங்க அவங்க கூட நல்லா கான்டாக்ட்ல இருங்க. ஸோ லைஃப்ல நம்ம எவ்வளோ நாள் இருக்கிறோமோ, சந்தோஷமா இருக்கணும். பையன் கூட இருக்கோமா, பொண்ணு கூட இருக்கோமா, தனியா நம்ம இண்டிவிஜுவலா இருக்கோமா, வேற சீனியர் சிட்டிசன்ல போய் இருக்கோமா, டசன்ட் மேட்டர். எங்க இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். பொண்ணுக்கும், பையனுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. 2 பேரும் அம்மா, அப்பாவ பார்த்துக்கணும். இல்லனாலும் நம்ம நம்மள பார்த்துக்கலாம். அந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு வேணும். உடம்பு முடியலனாலும் இப்பலாம் நெறைய பேர் இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு. கேர் கிவர்ஸ் இருக்காங்க. அவங்கள வச்சு பார்த்துக்கலாம். பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. சந்தோஷம் தாங்க முக்கியம். இருக்கிற நாள் நல்லா சந்தோஷமா இருந்துட்டு, நம்ம டைம் முடிஞ்சோனே நம்ம வேண்டியது தான். ஆண்டவன் குறிச்சிருக்காரு இல்லையா? எப்போ பொறக்கணும், டெத்து, பர்த், டெத் 2மே ஆல்ரெடி பிளான்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரி போவோம்.
பட் டோன்ட் வரி யாருமே வயசானவங்க வந்து தனியா இருக்கோன்றது என்னைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க.